என்னது திருநீரை கீழே கொட்டினா பன்றியாக பிறக்கணுமா? ஆமாங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்த திருநீரை கீழே சிந்துனா என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சமயம் சொல்லுது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இப்போ வழக்கமாக இந்த திருநீர் என்பது மிகச்சிறந்த உயர்ந்த பொருளாக நம்முடைய சமயத்தில் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சைவ சமயத்தில் பார்க்கப்படுகின்றது என்று உங்களுக்கு தெரியும். திருநீற்றை நாம் சிவபெருமானுடைய அடையாளமாகவே பார்க்குறோம். சிவபெருமானுக்கு நிகராக திருநீரை பார்க்கின்றோம். அதனால தான் ஒருத்தரை வாழ்த்துகின்ற போது நம்ம திருநீர் பூசி வாழ்த்துகின்றோம். அப்படின்னா இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி சிவ சிவ என்று சொல்லி நாம் திருநீரை பூசுகிறோம். நெற்றியில் பூசும்போது அது இறைவனுடைய திருவருளாக நின்று நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருநீரை நம்ம பூசுகிறோம். அதற்கு உயர்ந்த இடத்தை ஞானசம்பந்தர் கொடுத்திருக்கின்றார் என்று நம்முடைய நம்முடைய திருமுறையில் திருநீற்று பதிகம் மந்திரமாவது நீர் என்கின்ற பதியத்தில் சொல்கிறார். ஞானசம்பந்தர் சொல்கிறார், சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது நீர், அது காப்பாக அமையப்படுவது நீர் என்று அந்த திருநீற்றினுடைய சிறப்பை ஒரு பதிகமாகவே பாடியிருக்கிறார். அப்போ இப்படி உயர்வாக சொல்லப்பட்டிருக்கின்ற திருநீரை கோயிலில் கொடுக்குறாங்க இல்லைங்களா? கொடுத்து நம்ம வாங்கி பூசிட்டோம். பூசின பிறகு மிச்ச திருநீரை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்படி வருகின்ற போது ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, அதை அப்படி தட்டி விட்ருவாங்க. அப்படி தட்டி விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டி விடக்கூடாதாங்க, பெரிய தப்பாங்க. ஏன்னா திருநீரை கீழே கொட்டுனா அடுத்த பிறவியில் நாம் பன்றியாக பிறக்க வேண்டியிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்காக பிறக்க வேண்டியிருக்குன்றதுக்கு திருச்சியில் உறையூர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் முக்கீஸ்வரம் அப்படின்னு அந்த கோயிலை சொல்லுவாங்க. திருநீரை கீழே சிந்தினதுக்காக ஒரு முனிவர் அடுத்த பிறவியில் பன்றியாக பிறந்து அந்த கோயிலில் வழிபட்டு இறைவன் பேறு பெற்றார் என்கின்ற செய்தி அந்த திருமுக்கீஸ்வரம் கோயிலில், உறையூர் கோயிலில், நீங்கள் திருச்சியில் இருக்கிற அந்த கோயிலில் அந்த செய்தியை பார்க்கலாம். அப்போ அதனால் திருநீரை கீழே கொட்டுறது ரொம்ப பாவம். அப்போ மிச்சம் உள்ள திருநீரை என்ன பண்ணலாம்? பூசிட்டு மிச்சம் உள்ள திருநீரை அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்முடைய கழுத்தில் பூசிக்கலாம், கைகளில் பூசிக்கலாம், உடம்பில் பூசிக்கலாம். அப்பவும் மிச்சம் இருக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அவங்க தாள் வச்சுருப்பாங்க கோயிலில். அந்த தாளை எடுத்து அந்த திருநீரை அதில் வச்சு மடித்து வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கும் இறைவனுடைய திருவருளாக அதை கொடுக்க வேண்டும். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த திருநீரை இப்படி மற்றவர்களுக்கு பூசி விட்டுட்டு இப்படி ஃபுன்னு ஊதி விடுவாங்க பாருங்கள். அதுக்கும் அப்படி தான் தண்டனை உண்டானா? ஆமாம், அதுக்கும் அப்படி தான் தண்டனை உண்டு. இப்போ திருநீரை எக்காரணத்தை கொண்டு நம்ம கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திருநீர் பூசும்போது கூட அன்னார்ந்து பூசணுன்னுவாங்க. இப்படி பூசினா தரையில் கொட்டிடும். அதனால முடியை மேலே தூக்கிட்டு அன்னாந்து சிவசிவன்னு திருநீர் பூசணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. திருநீரை வாங்கும்போது கூட வெறும் கையில் வாங்கினா கீழே கொட்டிடும்ங்கிறதுக்காகத்தான் கீழே ஒரு துணியை வச்சு அது மேலே இடது கையை வச்சு அது மேலே வலது கை வச்சு பிறகு தான் திருநீர் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த திருநீரை கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடம்பில் 16 இடங்களில் திருநீர் பூச வேண்டும் என்று தீக்கை பெற்றவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம தீக்கை வாங்காட்டினாலும் கூட அந்த திருநீரை உடம்பெல்லாம் பூசினால் பயன் இருக்கின்றது. ஏன்னா அந்த திருநீர் உடம்பில் இருக்கின்ற நீரை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாட்டு சாணத்தில் செய்யப்பட்டு இருப்பதனால அது நல்ல கிருமி நாசினி, கிருமி கொல்லி என்று சொல்கின்றார்கள். இப்போ உடம்பில் திருநீரை பூசுறதுனால நமக்கு உடம்பில் உடல்நலக்கூறு அடிப்படையில் நல்ல பயன் இருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம உடம்பு முழுக்க திருநீர் பூசின ஒரு பெரிய பேர் கிடைக்கும். அதனால தான் நம்ம சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாற்றில் அவர் சேர மன்னர், அவருக்கு பட்டம் முடிஞ்சு பட்டமளிப்பு விழா முடிஞ்சு அவர் அரசராக வந்துக்கிட்டு இருக்காரு குதிரையில். எதுக்கு ஒரு வண்ணான் வரான். அவன் துணி துவைப்பதற்காக ஆற்றிலிருந்து உவர் மண்ணுங்கிறத தலையில் கூடையில் வச்சுக்கிட்டு போகிறான்.
அந்த குடையிலிருந்து தண்ணீர் வழிஞ்சி அந்த நீர் காய்ந்து அவன் வெள்ளை வெள்ளேன்னு உடம்பு பூரா திருநீர் பூசின மாதிரி ஒரு தோற்றம் அளித்தானாம். உடனே இந்த சேரமான் பெருமாள் இருக்கிறாரே, அவர் இந்த மாதிரி உடம்பு பூரா அவன் திருநீர் பூசின அளவுக்கு நமக்கு இன்னும் பக்தி வரலையேன்னு சொல்லி அவருடைய குதிரையிலேருந்து இறங்கி அந்த வண்ணானுடைய காலில் விழுந்து கும்பிட்டு அடிசேரன் அடிசேரன்னாரான். அவன் சொன்னானா, சாமி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாமியார் இல்லை, நான் ஒரு வண்ணான் தான், அடிவண்ணான் அடிவண்ணான்னு எழுந்திருங்கன்னானா. அவர் தெரியும்பா நான் அடிசேரன், உனக்கு அடிமை உனக்கு அடிமைன்னு அப்படி திருநீர் பூசின கோலத்தை கொண்டிருந்த ஒரு வண்ணான் காலில் அவ்வளோ பெரிய அரசர் சேரமான். அவர் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி முடிஞ்ச பிறகு அவருடைய பூஜையில் சிவபெருமானுடைய சிலம்பொலி கேட்குமா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அடியவர் ஒரு திருநீர் பூசி இருக்கின்றவரை கண்டு அவர் காலில் வீழ்ந்து வணங்கி அடிசேரன் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், இப்போ திருநீர் உடம்பு பூரா பூசினா நமக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு ஏற்படும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ உடம்பு பூரா பூசலைன்னா கூட அந்த திருநீரை கீழே சிந்தக்கூடாது. இன்னும் சிலர் பல கொடுமை பண்ணுவாங்க. என்ன கொடுமை பண்ணுவாங்கன்னா, திருநீரை கொண்டு போய் போடக்கூடாத பொருள்கள்லாம் போடுவாங்க. சில இந்த மரபு வழிபாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநீரை கொண்டு போய் பீரில் போடுறது, அசைவ உணவு மேலே போடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, ரொம்ப தப்புங்க. ஏன்னா நம்ம சைவ சமயத்தில் திருநீர் ரொம்ப உயர்வான ஒரு பொருளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த திருநீரை ரொம்ப உயர்வாக நம்ம எண்ணி போற்றி மதிக்க வேண்டும். அதனால தான் திருநீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கில் வச்சுருப்பாங்க, வெள்ளி இது போன்ற வெண்கலம் போன்கின்ற கிண்ணத்தில் வைத்திருப்பாங்க, மட்குடத்தில் வச்சுருப்பாங்க. இப்படி வச்சிருக்கிறதுனால அந்த திருநீற்றினுடைய மகிமை, அந்த ஓம் என்கின்ற ஓங்கார ஒலியோடு திருநீர் அந்த சங்கில் வைக்கப்பட்டிருப்பதை எடுத்து பூசினால் நமக்கு அவ்வளவு பயன் என்று சொல்லி, இந்த வெண்கல பாத்திரங்களில் வைத்திருந்தால் மந்திர ஆற்றலை வாங்கி வைத்திருக்கின்ற திருநீரை எடுத்து பூசினால் அவ்வளவு நன்மை என்று சொல்லி, இப்படி திருநீற்றிற்கு அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த திருநீரை இனிமேலாவது நாம் பூசி விட்டுட்ட பிறகு ஃபூன்னு ஊதுறதோ, அடுத்து தட்டி விடுறதோ, தூணுக்கு வீசிட்டு போகிறது பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த பிறவில உறுதியாக நமக்கு தண்டனை இருக்கின்றது என்ற கருத்தில் கொண்டு, அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த மிச்ச திருநீரை என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டும். நம்முடைய சைவர்களுடைய நிகழ்ச்சியிலெல்லாம் கண்டிப்பாக திருநீர் பூசணும். இன்றைக்கு திருமணங்களில் பெண்ணோ மாப்பிள்ளையோ திருநீர் பூசிக்கொள்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்க பூசிக்கொள்கிறது இல்லை. அதையெல்லாம் பூசி சைவர்களுக்கே உரிய இந்த சிறப்பான திருநீற்றை நாம் போற்றி மதிக்க வேண்டும். அதை ஒருபோதும் கீழே சிந்தக்கூடாது என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.